அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக எல்லாம் அல்ல அல்லாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்காட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். மிக அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹு தாலா பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் முஃமினூன் என்ற சூராவின் 14வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. மனித படைப்பின் அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களை பற்றிய சில விஷயங்களை சில வாரங்களாக நாம் தொடர்ந்து இங்கே பகிர்ந்து கொண்டோம். இத்தனை அதிசயங்களை உள்ளடக்கி படைக்கின்ற படைப்பாளனாகிய அல்லாஹ் தஆலா மிக அழகிய படைப்பாளனாக இருக்கிறார். மிக அற்புதமான ஆற்றல் நிறைந்தவனாக இருக்கிறார். அதன் மூலம் அவன் இருக்கிறார், அதாவது படைத்தவன் இருக்கிறான், அவன் ஒருவனாகவே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா நிலைநாட்டி இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது தஃப்சீரிலே கூறுகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆதாரங்கள் மற்றும் அத்தாட்சிகளை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது தலாயிலு சமாவியுன், வானத்தில் உள்ள ஆதாரங்கள் அத்தாட்சிகள். இரண்டாவது தலாயிலு அரளியுன், இந்த பூமிகளிலே உள்ள ஆதாரங்கள் அத்தாட்சிகள். மூன்றாவது தலாயிலு நஃப்சியுன், நமக்குள்ளே உயிரினங்களுக்குள்ளே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஆதாரங்கள் அத்தாட்சிகள் என்று 3 வகைகளாக அந்த அத்தாட்சிகளை ஆதாரங்களை பிரிக்கலாம். அவைகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஒருவனாகவே இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லா ஆயாத்தில் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானங்கள் பூமிகள் ஆகியவற்றின் படைப்புகளில் இரவு பகலுடைய ஏற்றத்தாழ்வுகளில் அறிவுள்ளவர்களுக்கு பல ஆதாரங்கள் அத்தாட்சிகள் அமைந்திருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கின்ற பிரம்மாண்டமான இந்த உலகம், கடலாக இருக்கட்டும், திடலாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், வானத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத படைப்புகளாக பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற ஏராளமான அதிசயங்கள், எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வை நமக்கு அறிவிக்கின்ற ஆதாரங்களாக இருக்கிறது. இது எல்லாம் வெளியில் உள்ளவைகள். ஆனால் அதே நேரத்தில் நமக்குள்ளே அல்லாஹ் தஆலா அதிசயங்களை வைத்திருக்கின்றார். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயும் ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் இருக்கின்றன, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா தன் அருள்மறையின் மூலமாக நம்மிடத்திலே கேட்கிறார். அதாவது சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அன்றாட பழக்கம், அன்றாடைய செயல்பாடுகள், காலையில எழுந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், துஆவோட எழுந்திருக்கிறோம். சுபு தொழுகிறோம், சிலர்கள் தஹஜ்ஜத்தும் தொழுகிறார்கள், பகலெல்லாம் வேலை பார்க்கிறோம், இரவில் சாப்பிட்டு விட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்று சொல்லி நாம் தூங்கி விடுகிறோம்.
இதோட நம்முடைய வேலைகளை நாம் முடித்துக் கொள்ளக்கூடாது. இதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதை தாண்டி கொஞ்ச நேரம் இரவுல உட்கார்ந்து எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தூங்குவதற்காக பாயில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாம் அந்த தூக்கத்திற்கு முன்பாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து ஆயத்துக்கள் சூறாக்களை ஓதி துவா செய்துவிட்டு நாம் படிக்கிறோம். ஆனால் அப்படி படுக்கின்ற அந்த நல்ல அமல்களுக்கு மத்தியில கொஞ்ச நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உடலுடைய செயல்பாடுகள் அது எப்படி இயங்குகிறது, அதில் என்னவெல்லாம் அதிசயங்கள் இருக்கின்றன என்று நம்முடைய உடல் சம்பந்தமாக நமக்கு நாமே கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தால் இப்படி அருமையான ஒரு உடல் அமைப்பை, ஒரு ஆச்சரியமான செயல்பாட்டை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். ஆகவே இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை உணர்ந்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு அவன் நமக்கு தந்த அந்த ஹிதாயத்திலே நாம் இஸ்திகாமத்தாக தொடர முடியும். அதிலே தொடர்வதற்கு இந்த சிந்தனையும் அவசியமானது என்று இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துடைய பின்னணியில ஒரு பிரபலமான ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த ஆயத்து என்றால் இதற்கு முன்னால் படித்த அந்த மனித படைப்பினுடைய அதிசயம். இரத்த கட்டியாக, இந்திரிய துளியாக, சதை கட்டியாக, எலும்புகளாக, இறைச்சிகளாக அல்லாஹ் உருவாக்கி ஒரு பரிபூர்ணமான உருவத்தை தந்து வெளியாக்குகிறானே, அந்த ஆயத்து சம்பந்தமான ஒரு வரலாற்று சம்பவம். அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மனிதர் இருந்தார். மக்காவிலே மிக பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பால்குடி சகோதரர். இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் என்பவருடைய அம்மாவிடத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பச்சிளம் குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் பால் குடித்தார்கள். அதனால் ரெண்டு பேரும் பால்குடி சகோதரர்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமாக இருந்த, எழுத படிக்க தெரிந்த நபர்களில் ஒருவராகவும் அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் என்பவர் இருந்தார். அவருக்கு எழுதவும் தெரியும், அவருக்கு படிக்கவும் தெரியும் என்ற ஆற்றல், அன்றைக்கு அது அதிசயமான ஒன்று. அப்படிப்பட்ட அதிசயத்தை தனக்குள்ள வைத்திருந்த ஒரு விசேஷமான மனிதர். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வஹி எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய பரத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வப்போது வஹி கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகின்ற அந்த வஹி ஆகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும், மறக்காத அளவிற்கு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரிந்த சஹாபிகளை அழைத்து அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள். மரப்பட்டைகளில், மர ஓலைகளில், எலும்பு துண்டுகளில், மண் ஓடுகளில் என்று அன்றைக்கு எழுதப்படுகின்ற பொருள்களாக இருந்த இவற்றில் எதுவெல்லாம் இலகுவாக கிடைக்குமோ அதிலே அவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்படி எழுதி வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியமான ஒன்றாக கருதினார்கள். அதன்படி சில தோழர்களை நபி அவர்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எழுதக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எழுதக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதனை எழுதுகின்ற பாக்கியம் பெற்றிருந்தார்கள். அந்த வரிசையில இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இடம்பெற்றிருந்தார். அவரிடமிருந்து அந்த எழுத படிக்க தெரிந்த அந்த தகுதி அவரை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை அழைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் அவர்களை அழைத்து, அல் முஃமினூன் என்ற சூறாவில் எனக்கு இப்பொழுது இறங்கிய
சில வசனங்களை நான் சொல்லுகின்றேன், அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்ல அவரும் தயாராக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது அந்த வசனங்களை சொல்லுகிறார்கள். வலகத் கலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், குழைந்த அந்த மண்ணில் இருந்து நாம் மனிதனை படைத்தோம். சும்ம ஜஅல்னாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன், பிறகு அந்த மனிதனை பாதுகாப்பான அந்த கருவறையில், தாயின் கருவறையில் நாம் சில காலங்கள் இந்திரிய துளியாக வைத்தோம். சும்மா கலக்னல் நுத்ஃபத அலகா, பிறகு அந்த இந்திரிய துளியை நாம் இரத்த கட்டியாக மாற்றினோம். கலக்கனல் அலகத முலுகா, பிறகு அந்த இரத்த கட்டியை நாம் சதை கட்டியாக மாற்றினோம். கலக்கனல் முலுகத இலாமா, பிறகு அந்த சதை கட்டியை நாம் எலும்புகளாக மாற்றினோம். கசவுனல் இலாம லஹ்மா, பிறகு அந்த எலும்புகளுக்கு நாம் இறைச்சி என்னும் ஆடை அணிவித்து அதை முழுமைப்படுத்தினோம். சும்மா அன்ஷகனாகு ஹல்கன் ஆகர், பிறகு ஒரு முழுமையான படைப்பாக நாம் அவரை படைத்து வெளியாக்கினோம் என்று மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் சொல்கின்றார். நபி அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு வாசகமாக சொல்ல சொல்ல அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் அதை எழுதி கொண்டே வருகிறார். இப்படி எழுதும் பொழுது அவர் படித்தவர் என்ற காரணத்தினால் அந்த அரபு மொழியில இருக்கக்கூடிய இலக்கணம், அதுல இருக்கக்கூடிய இலக்கியம், அதுல இருக்கக்கூடிய ஃபசாஹத், அதுல இருக்கக்கூடிய பலாகத் என்ற அத்தனை விஷயங்களும் அவருக்கு விளங்குகிறது, அவருக்கு புரிகிறது. அது அவரை மெய்சிலிருக்க வைக்கிறது. மனித படைப்பின் அதிசயமும் படைத்தவனாகிய அல்லாஹ் அதை சொல்லக்கூடிய விதமும் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. அந்த ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு வந்த அவர் உணர்ச்சி வசப்பட்டவராக அல்லாஹ்வின் ஆற்றலை போற்றுகின்ற விதமாக அவரை அறியாமலேயே தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சொன்னார். எழுதி கொண்டே வரும் பொழுது ஹல்கன் ஆகர் என்பதோடு நபி அவர்கள் நிறுத்துகின்றார்கள். அதை விளங்கி உணர்ந்து அதனுடைய இலக்கிய நயத்தை ரசித்து ருசித்து மெய்சிலிர்த்து போன அந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றலை கண்டு வியந்தவராக அவரை அறியாமலேயே தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சொன்னார். மிக அழகிய படைப்பாளராகிய அல்லாஹு தாலா பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெருமைகளை போற்றக்கூடிய வகையில் இந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாசகம் அவருடைய நாவில் இருந்து தானாக வந்தது. ஆனால் யதார்த்தமாக மேற்கண்ட அந்த வசனத்தின் முடிவும் அவ்வாறுதான் இருந்தது. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று அவர் தானாக சொன்னார். அல்லாஹ்வை புகழ்ந்து அவருடைய மனதில் இருந்து வெளிப்பட்டு நாவில் இருந்து அது வெளியாகி வந்த வார்த்தை தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்ல போகக்கூடிய அந்த ஆயத்தின் முடிவும் அதுதான். அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்ல போகின்ற அந்த ஆயத்தின் முடிவு அதுதான். ஆனால் அதற்குள் அவர் சொல்லிவிட்டார். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில், அந்த பொன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. இந்த சஹாபியை ஏறிட்டு பார்க்கின்றார்கள். சொல்லிக்கிட்டே வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படியே மேலும் கீழுமாக ஏறிட்டு பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு, அப்துல்லாவே, அதுதான் நீங்கள் அடுத்து எழுத போகின்ற வசனம், அதை அப்படியே எழுதுங்கள், இந்த ஆயத்தின் முடிவு அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஒரு அருமையான தருணம் அந்த இடத்தில் அமைகின்றது. அவர் உள்ளத்திலிருந்து யதார்த்தமாக வெளிப்பட்ட ஒரு வாசகம் இறை வசனமாக அது ஆகின்ற அந்த தருணத்திற்கு உடன்படுகின்றது. அந்த நேரத்துல அவர் தலை குனிந்து பணிந்து
நன்றி பெருக்கோடு அல்லாவுக்கு அவர் நன்றியை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அவரே ஆணவத்தால் தன்னுடைய நெஞ்சை உயர்த்தினார், தலை நிமிர்ந்தார். உண்மைக்கு புறம்பாக அவர் எண்ண ஆரம்பித்தார். எப்படி எண்ணினார் என்றால், ஆஹா, என்னாலும் குர்ஆனுடைய வசனங்களை எழுத முடியும், உருவாக்க முடியும், எனக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று எண்ணினார். இதுதான் பெருமை, ஆணவம், அகந்தையினுடைய வெளிப்பாடு. இது மனுஷனுக்கு வரவே கூடாது. ஆனால் அந்த மனிதருக்கு அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. என்னாலும் குர்ஆன் வசனங்களை போன்று உருவாக்க முடியும், நான் அந்த தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், எனக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கிறது என்று எண்ணினார். அந்த எண்ணமும் சொல்லும் அவருக்கான துரதிர்ஷ்டமாக அமைந்து விட்டது. அந்த எண்ணமும் அந்த சொல்லும் அவருக்கான துரதிர்ஷ்டமாக அமைந்து விட்டது. அப்படி அமைந்ததால் அவர் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார், நான் எழுதி கொடுப்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அருள்மறை குர்ஆனாக சொல்லுகின்றார். அவர்கள் எதையெல்லாம் குர்ஆனாக சொல்லுகிறார்களோ அதெல்லாம் நான் எழுதி கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலை ஏற்பட்டது. மதீனாவில் இருந்தால் எங்கே நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயந்து அங்கிருந்து மக்காவிற்கு வந்து காபிர்களோடு சேர்ந்து கொண்டார். அன்றையிலிருந்து இஸ்லாத்திற்கு எதிராக தன்னுடைய திறமையால், தகுதியால், வார்த்தைகளால் என்ன சொல்லி இஸ்லாத்திற்கு எதிராக பேச முடியுமோ அதையெல்லாம் பேசினார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த மன வேதனைக்கு ஆளானார்கள். அவருக்கு ஏற்பட்ட இந்த துர்பாக்கியமான நிலையை தூற்றியவாறு, இகழ்ந்தவாறு அல்லாஹ் தஆலா அல் அன்ஆம் என்ற சூறாவிலே 93வது வசனத்தில், ஒமன் அலுலமு, யார் மிகப்பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்பி அதுல ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். ஒமன் கால ச உன்சிலு மிஸ்லமா அன்சல் அல்லாஹ் இறக்கியதை போல என்னாலும் இறக்க முடியும் என்று யார் சொன்னாரோ அவரை விட பெரிய அநியாயக்காரர் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவரை மாபெரும் அநியாயக்காரராக அல்லாஹ் தஆலா சித்தரித்து வசனத்தை இறக்கிவிட்டார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அவருடைய காலம் கடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மன்னராக ஜொலிக்கின்ற அந்த தருணம், மக்காவாசிகள் அனைவரும் அவர்களுக்கு முன்னால் தலைகுந்து நிற்கின்ற அந்த தருணத்துல எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். எந்த நிபந்தனையும் எந்த டிமாண்டுகளும் வைக்காமல் எல்லோருக்கும் நபி அவர்கள் தங்கள் பரந்த மனசின் காரணமாக எல்லாரையும் மன்னித்து அனுப்பிவிட்டார்கள். ஆனா ஒரு சிலர்களை மட்டும் அவர்களை கண்ட இடத்தில் கண்டவர்கள் கொன்று குவிக்கலாம் என்று கட்டளையிட்டார். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள், அவர்களை யார் எங்கே கண்டாலும் கொன்று விடலாம், அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட நபர்கள்ல இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் என்பவரும் ஒருவர். ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அருள்மறை குர்ஆனுக்கு எதிரான அவதூறான கருத்துக்களை பரப்பியிருக்கின்றார். அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனதை வார்த்தையால் காயப்படுத்தியிருக்கிறார். கண்டவர்கள் கண்ட இடத்தில் கொன்று விடலாம் அப்படிங்கிற கட்டளை அவருக்கு மிக பொருத்தமான ஒன்றுதான். அந்த அறிவிப்பை கேட்டதும் அவருக்குள்ள ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. என்ன பயம் அப்படின்னா, நம்ம எங்க போனாலும் யார் கண்ணில் பட்டாலும் நாம் கொல்லப்படுவது நிச்சயம். ஆகவே நம்முடைய உயிர் தப்புவதற்கு வழி கிடையாது. ஒரே வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் சபையில் சரணடைந்து விட்டால் மட்டுமே நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு உண்டு என்று அவர் முடிவெடுத்தார்.
அந்த முடிவின் பிரகாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துணைக்கு அழைப்பதற்காக அவர் இல்லத்திற்கு செல்லுகின்றார். ஏன்னா 2 பேரும் பால்குடி சகோதரர்கள், ஒரு தாயிடம் பால் குடித்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானாரிடத்தில் தனிப்பட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, எனக்காக நீங்கள் நபியிடத்திலே பரிந்துரை செய்து என் உயிருக்கு பாதுகாப்பு வாங்கி தர வேண்டும், நான் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறேன் என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக மட்டுமல்ல, அவர் தாய்க்காகவும் அவர்கள் சம்மதிக்கிறார்கள். இவருடைய அம்மாதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பால் கொடுத்தவர்கள். அந்த அம்மாட்ட ஒரு குணம் இருந்தது, தான் மகன் பசியால் கதறி அழுதாலும் முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் பால் கொடுப்பார். அவர்களுக்கு கொடுத்து முடித்த பிறகுதான் தன் மகனுக்கு பால் கொடுப்பார். அத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனசுல அந்த காட்சி பதிந்திருந்தது. அதனால அவர்கள் அந்த தாயை மதித்தார்கள். அந்த தாயின் பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு சம்மதித்தார்கள். அவருக்காக பரிந்துரை செய்வதற்கு தயாரானார்கள். ஆனா பகிரங்கமாக கொண்டு வர முடியாது. அந்த சபையை அடைவதற்குள்ளாக யார் கண்ணிலாவது பட்டுவிட்டு அவர் இவரை பட்டென்று போட்டுவிட்டால் நம்முடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே என்று யார் கண்ணிலும் படாமல் மறைத்து அழைத்து வருகிறார். எப்படி என்றால், நிரம்பிய அந்த சபையில் திடீரென்று கொண்டு வந்து அவரை நபி அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி, தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அந்த நபர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தாமல் திடீர்னு கொண்டு வந்து ஆளை முன்னாட நிப்பாட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவருக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து அவர் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அபி சரகை ஒருக்கா ஏறிட்டு பார்த்தார்கள். அவருக்காக பரிந்து பேசுகின்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஏறிட்டு பார்த்தார்கள். பார்த்துவிட்டு தலையை குனிந்து மௌனமாக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் நாயகமே நாயகமே என்று 2-3 தடவைகள் அங்கே மன்றாடுகின்றார்கள், கெஞ்சுகின்றார்கள். அந்த சபையில் சொன்னார்கள், இவருடைய அம்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தான் பெற்ற மகனை விட்டுவிட்டு என்னை முக்கியத்துவம் கொடுத்து என்னை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்கியவர் அப்படின்ட்டு அந்த அம்மாவுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி, அவங்களுக்காக நான் இவருக்கு பரிந்துரை செய்ய முன் வருகிறேன், எனக்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல மிகவும் பணிந்து வேண்டுகோள் வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேர இடைவெளிக்கு பிறகு அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. ஏன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தையில ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மைன்னா, எந்த குழந்தையும் தன் தாயிடத்துல பாலூட்டி அதாவது பால் குடித்து வளருகின்ற அந்த 2 வருஷ காலம் இருக்கு பாருங்க, அந்த குழந்தை பின்னால பண்பட்டு பக்குவமாக வளருவதற்கு அந்த 2 வருடம் மிக முக்கியமானது. அதுல அந்த தாய் பால் ஊட்டுவது மட்டும் வேலை இருக்காது, பல நல்ல விஷயங்களையும் பல நல்ல ஒழுக்கங்களையும் அந்த குழந்தைக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் கற்றுக் கொடுப்பார். உஸ்மான் ஒழுக்க சீலர். இஸ்லாத்திற்கு முன்னாலேயே அவர் மகா சிறந்த மிகச்சிறந்த ஒரு கண்ணியமான ஒழுக்கம் உள்ளவர் என்று மக்காவாசிகளால் அறியப்பட்டது. பெண்கள் எல்லாம் தங்கள் குழந்தையை தாளாட்டுகின்ற பொழுது அஹப்பர் ரஹ்மானு அஹப்பக்கர் ரஹ்மானு கமா அஹப்ப உஸ்மான், உஸ்மானை ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் நேசித்ததை போல உங்களையும் நேசிப்பானாக என்று சொல்லுகின்ற அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே ஒழுக்கமுள்ள மாமனிதராக திகழ்ந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த அம்மாவுடைய பால் கொடுக்கின்ற பருவம், அந்த காலம்தான். தங்கள் 2 புதல்வியர்கள் உஸ்மானுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்ற அளவிற்கு அவர் ஒழுக்க சீலராக உயர்ந்ததற்கு அந்த காலம் முக்கியமானது என்று நினைத்ததால் நபி அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
எனவே அதை ஏற்றுக்கொண்டதும் அவர் கலிமா சொல்லுகிறார். அவருடைய கலிமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய கரம் பற்றி பையத் செய்கின்றார்கள். அவர் உயிர் தப்பி விட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிர் தப்பிய மகிழ்ச்சியில அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவரது உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கிருந்து திரும்பி செல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இந்த அருமையான தோழர்களே, கொஞ்ச நேரம் நான் மௌனமாக இருந்தேன். அது எதற்கு தெரியுமா? உங்கள யாராவது ஒரு ஆளு படக்கென்று எழுந்து பட்டென்று வாளை எடுத்து அவர் தலையை சட்டென்று வெட்டி வீசி விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அதுக்காகத்தான் நான் கொஞ்ச நேரம் அங்க மௌனமாக இருந்தேன். ஆனா உங்கள யாரும் அதை புரிந்து எழுந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சபையில் இருந்த அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர் எழுந்து சொன்னார், நாயகமே, தாங்கள் ஒரு கண் சாடை காட்டியிருந்தால் நான் எழுந்து அவர் தலையை வெட்டியிருப்பேன். ஏனென்றால் உங்களுடைய அந்த கண் அசைவை தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். நீங்க கண் சாடை காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன நபிய லா யம்பகி அன் தகூன லஹு காயினத்துல் ஆயின். ஒரு நபிக்கு துரோகம் செய்கின்ற கண்கள் அமைந்திருப்பது அவசியம் கிடையாது. கண்களால் மோசடி செய்வது ஒரு நபிக்கு பொருந்தாது. நீங்களா புரிந்து எழுந்து அந்த காரியத்தை செய்தால் அது வேற. நானாக கண் சாடை காட்டி அதை செய்ய தூண்டினால் அது துரோகம். ஏன்னா அவர் என் சபையில வந்து உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நிற்கும் போது நான் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த உயிரை எடுத்த மாதிரி எடுத்து தொட்டிலை தாளை ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டிவிட்ட கதையாகி விடக்கூடாது. அது துரோகம். ஒரு நபி ஒருபொழுதும் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்ய மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அருமையான பாக்கியம் பெற்றதற்கு பிறகு அதை மென்மேலும் வளர்த்து மெருகேற்றி உச்சத்திற்கு செல்வதற்கு பதிலாக அவருக்கான அந்த நசீப் இல்லாத தன்மை அவரை கீழே கொண்டு வந்து விட்டு கடைசியில கண்ட இடத்தில் கொல்லப்படுவதற்கான நபர்களில் ஒருவராக மாறி பிறகு கெஞ்சி கதறி அவர் மீண்டும் தன்னுடைய உயிரை பாதுகாப்ப பெற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு ஈமானுடைய வாய்ப்பையும் கொடுத்தார். என்றாலும் அந்த சஹாபியின் மனசுல தன்னுடைய குற்ற செயல் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி, நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி, நான் இப்படியா நடந்திருக்க வேண்டும் என்று தன்னை தானே அவர் தினம் தினம் வருந்தி நொந்து கொண்டார். அதன் விளைவு என்னன்னா, அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்பதற்கு தனக்கு தகுதி இல்லை என்பதாக அவர் நினைத்தார். அதனால் பெருமானாருடைய சபைக்கு வரவே மாட்டார். அவர்கள் கண்ணுக்கு முன்னால் நேருக்கு நேராக தென்படவும் மாட்டார். மறைந்து மறைந்து ஒளிந்து ஒளிந்து தன் காரியங்களை செய்துவிட்டு அவர் நகர்ந்து விடுவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதை கவனித்தார்கள். அதை புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் தனது கடந்த கால செயலால் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு அவர் வெட்கப்படுகின்றார், அவர் கூச்சப்படுகிறார் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த செய்தியை சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் நான் பையத் செய்து விட்டேன், அவரை நான் மன்னித்தும் விட்டேன். அல் இஸ்லாமு யஜிப்பு மாகான கபலகும். இஸ்லாம் என்பது அதற்கு முன்னால் உள்ள அந்த குற்றங்களை மன்னித்து விடுகின்றது. அதனால் அவர் குற்றவாளி அல்ல. இப்பொழுது எல்லோரையும் போல எப்போதும் போல என் சபைக்கு வரலாம், என்னை பார்க்கலாம், என்னோடு பேசலாம், என் தொடர்பில் இருக்கலாம். இதில் எதுவும் அவருக்கு தடையில்லை, எதற்கும் அவர் தயங்க வேண்டிய தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அருள் வடிவான
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சொல் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர் இயல்பாக நடந்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு வகையான குழப்பங்களில் பல யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த களங்களில் இவர் போராடி மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாத்திற்கு அவர் பெற்று தந்தார். அதன் மூலமாக தன்னை மிகச்சிறந்த ஒரு முஸ்லிமாக அவர் காட்டிக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கான வாய்ப்புகளை விசாலமாக்கி வைத்திருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான, அதாவது கொல்லப்பட்ட அந்த காலம், இவர்கள் மிஸ்ருடைய கவர்னராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில தான் மிஸ்ர்ல இருந்த சில இளைஞர்கள் தன்னிச்சையாக எழுச்சி பெற்று ஒரு ஃபித்னா என்ற பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் முடிவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயிரை பறித்து விட்டுத்தான் அவர்கள் ஓய்ந்தார்கள். அதுவரை எத்தனையோ விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த விளக்கங்களில் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லாமல் பரக்கத்தான பாக்கியம் நிறைந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொல்லப்பட்ட அந்த மரண நிகழ்வு இவர் மனசில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் வருத்தத்தையும் அவர் ஏற்படுத்தியது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரர், பால்குடி சகோதரர், அவர் படுபயங்கரமாக கொல்லப்பட்ட ஒரு கலீஃபாவாக இருந்த அந்த காலகட்டத்திலும் மிகப்பெரிய மரியாதைக்குரியவராக திகழ்ந்த காலகட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நாவின் வழியாக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொர்க்கவாசி என்பதாக அறிவிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மனிதரை அவர்களுடைய மகத்துவம் புரியாமல் குழப்பத்தில் ஃபித்னாவில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் கொடூரமாக கொன்று குவித்தார்கள். அந்த காட்சி அவருடைய மனசுல ரணமாக அது காயத்தை ஏற்படுத்தியது. அதனால் அடுத்து வந்த ஆட்சியாளர்களுடைய காலத்துல தன்னுடைய பதவியை துறந்து விட்டார். மிஸ்ருடைய கவர்னராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு இனி எனக்கு பதவி வேண்டாம், நான் அதிகாரங்களில் இருந்து அரசியலில் இருந்து வெளியில் வந்து ஓய்வு பெற நாடுகிறேன் என்று தானாகவே முன் வந்து அந்த பதவியை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அல் அஸ்கலான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு அமைதியான முறையில் எந்த பொறுப்புகளிலும் ஈடுபடாமல் எந்த பதவியையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் உண்டு, தன் இபாதத்து உண்டு, தன் இறை உண்டு, இறை நெருக்கம் உண்டு என்று தன்னை அதிலே முழுமையாக அவர்கள் ஈடுபடுத்தினார்கள். ஒரு நாள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அந்த துஆ என்னவென்று சொன்னால், அல்லாஹும் மஜ்அல் ஹாத்திமத்த அமலி ஸலாத்தல் ஃபஜ்ரி, இறைவா என்னுடைய அமலின் முடிவு, வாழ்நாளில் என்னுடைய கடைசி அமல் சுபுகு தொழுகையாக இருக்க வேண்டும், அதை எனக்கு நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு ஒரு துஆ செய்தார். அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அவருடைய துஆவை கபூல் செய்தார். சுபுகு தொழுகைக்காக வந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் அவர்கள் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். தொழுகை முடிந்து சலாம் கொடுத்ததும் அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார்கள். அவர்களுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆவை கபூல் செய்து விட்டார். அவர்கள் என்ன நாடி துஆ செய்தார்களோ அந்த துஆ கபூல் ஆனது. சுபுஹ் தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிய அதே இடத்துல அவர்கள் சரிந்து விழுந்தார்கள், அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு சொல்லுகிறது. அவர்களது வாழ்க்கை இந்த ஆயத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணியாக அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் நமக்கு தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எப்பொழுதுமே அருட்கொடைகளை அவன் வழங்கி கொண்டே இருக்கிறார். சில சமயங்கள்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது அந்த நேரத்துல மற்ற எல்லா நேரத்தை விட நாம் கூடுதலான பணிவும் நன்றியும் உள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துலதான் ஒரு மனிதன் சருகுகின்ற ஒரு நிலை உருவாகும். தனக்கென்று ஒரு சிறப்பும் மதிப்பும் மரியாதையும் வருகின்ற பொழுது என்னை விட்டா யாரு இருக்கா அப்படின்னு நாம நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதோட அல்லாஹ் நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். நம்மை விட மிகச்சிறந்த ஒருவரை கொண்டு வந்து அவனுடைய காரியத்தை அல்லாஹ் தஆலா சாதித்துக் கொண்டிருப்பார். ஆகையினால அந்த நேரத்துலதான் நாம் பணிய வேண்டும். அந்த நேரத்துலதான் அல்லாஹ்வின் ஆக மிகச்சிறந்த அடியாராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். பெருமையோ அகந்தையோ
அகம்பாவங்களோ தனக்குள் வராத அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று ஒரே ஒரு இடத்துல ஒரு முறை இவர் சொன்னார். ஆனா அந்த வார்த்தையே அவருக்கு ஆஹா நானும் நினைத்தால் அப்படின்னு என்ன வைத்தது. ஆனா பல முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது அருள்மறை வசனமாக மாறி இருந்தது. நபி அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு சுற்றிலும் மகாமே இப்ராஹிமை வந்து கொண்டிருந்தார்கள். மகாமே இப்ராஹிம் எல்லாருக்கும் தெரியும். நபி அவர்களோடு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்துகிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, நாயகமே இந்த மகாமே இப்ராஹிம் என்ற இந்த கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்த கல், இந்த கல்லுதான் இந்த காபாவை அவர்கள் கட்டினார்கள் என்பதற்கான ஆதாரம். அந்த ஆதாரத்தை நாம மறந்துடக்கூடாது. நமக்கு பின்னால் வரக்கூடிய யாரும் மறந்து விடக்கூடாது. அதனால நம்ம தவாஃப முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு 2 ரக்காயத்தை காணிக்கையாக நாம் தொழுதால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் லவ் இத்தகதனா மகாம இப்ராஹிம முசல்லா அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத மனசுல உள் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த தவாஃப் முடிவதற்குள்ளாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹி இறக்குகிறார்கள். இத்தகது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, மகாம இப்ராஹிமை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் வஹி இறக்குகிறார். நபி அவர்கள் தவாஃப் முடிஞ்சதும் நேர அந்த இடத்திற்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலேயே வாராங்க. வந்தவுடனே அவர்கள் இந்த இடத்தில் நாம் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த ஆனந்தப்பட்டார்கள். நன்றி பெருக்கோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். இது மாதிரி 2 அல்லது 3 அல்லது 4 இடங்கள்ல அவர்கள் சொன்னதே அருள்மறை வசனமாக அமைகின்றது. இந்த இடத்துல அவர்கள் நினைத்தால் இப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு என் இறைவன் உடன்பட்டான், நான் என்ன சொன்னனோ அதற்கு தோதுவாக என் இறைவன் எனக்கு உடன்பட்டான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லல. எனக்கு என் இறைவன் உடன்பட்டான் அப்படின்னா அது பெருமையாகிவிடும். அது அல்லாஹ் நமக்கு தந்த அந்த அருட்கொடையை நாம் மதிப்பதாக ஆகாது என்று கருதிவிட்டு அவர்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், வாஃபத்து ரப்பி, என் ரப்புக்கு நான் உடன்பட்டேன், அவன் எனக்கு உடன்பட்டான் அப்படின்னு அவங்க சொல்லவில்லை. மாறாக நான் என் இறைவனுக்கு நான் உடன்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அந்த இடத்துல நாம என்ன நினைச்சோமோ அது இறை வசனமாக இறங்குவது என்பது இறைவன் எனக்கு தந்த பெரும் வரம் என்று அவர்கள் பணிந்தார்கள். அந்த பணிவுதான் அவர்களை தொடர்ந்து ஆக மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில காரணங்களுக்காக நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில காரணங்களுக்காக நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் அருள்மறை குர்ஆனுடைய வசனத்திற்கு உடன்பட்டு இருந்தார்கள். அவர்கள் சொன்னதை போல அருள்மறை வசனம் இறங்கி இருந்தது என்று அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் எங்களில் ஆக மிக சிறந்தவர் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி சொன்னார்கள் என்று நாம் ஹதீஸுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் பள்ளிக்கு வர சொன்னார்கள். ஒரு தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரம், பள்ளி வாசலுக்கு எல்லாரையும் வாருங்கள் என்று வர வைத்தார்கள். எல்லாரும் ஒன்று கூடினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறினார். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு முன்னால் கூடியிருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்துல வயிற்று பசியை போக்குறதுக்காக என்னுடைய சின்னம்மா பெரியம்மா வீடுகள்ல இருந்த ஆடுகளை ஒட்டகங்களை நான் மேய்த்திருக்கிறேன். நான் ஆடு மேய்த்தவன், நான் ஒட்டகம் மேய்த்தவன்.
பகலெல்லாம் ஆடு மேய்த்து விட்டு வந்தால் ஒரு கையளவு பேரித்தம்பளம் தருவார்கள், அதை கொண்டு என்னுடைய பசியை நான் போக்கிக் கொள்வேன். பகலெல்லாம் நான் ஒட்டகம் மேய்த்து வந்தால் ஒரு கையளவுக்கு உலர்ந்த திராட்சை பழம் தருவார்கள், அதை கொண்டு நான் என் பசியை போக்கிக் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சென்று விட்டார்கள். எல்லாரையும் கூப்பிட்டு எதுவும் சொல்லல, இதை மட்டும்தான் சொன்னார்கள். வந்தவங்க நிறைய பேர் எதுக்காண்டி கூப்பிட்டாங்க, எதுக்காண்டி இறங்கி போறாங்க அப்படிங்கிறது புரியல. ஆனா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பின்னாலே சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி, கத்தாபுடைய மகனே உமர் அவர்களே, நீங்கள் இவ்வாறு செய்தது உங்களை தாழ்த்தி கொள்வதற்காகவே தவிர வேறொன்றும் இல்லை, சரிதான அப்படின்னு கேட்டார். உங்களை தாழ்த்தி கொள்வதற்காகவே தவிர வேறு நோக்கம் எதுவும் கிடையாது, அதுதானே அப்படின்ன உடனே உமர் ரலியல்லாஹு அதுதான் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள், என் மனம் சொல்லுகிறது, என் நஃப்ஸ் சொல்லுகிறது, உமரே உன்னை விட சிறந்தவர் யாருமே கிடையாது, நீ அப்படியாக்கும் நீ இப்படியாக்கும் அப்படின்ட்டு என் மனசு என்னை மிக பெரியவனாக எனக்கு எடுத்து காட்டுகிறது. அதற்கு நான் காட்ட விரும்புகிறேன், நான் ஒரு காலத்துல மாடு மேய்ச்சவன் தான், நான் ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சவன் தான், நான் ஒரு காலத்துல ஒட்டகம் மேய்த்தவன் தான், நான் ஒரு காலத்தில் மிக சாதாரணமான மனிதனாக இருந்தவன் தான் என்று அதற்கு நான் காட்ட விரும்பினேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு என் கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம், ஆக மிகச்சிறந்த மனிதர், ஒரு பெரிய ஜனாதிபதி, பறந்து விருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கின்ற ஒரு மாமன்னர் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஒரு காலத்துல நானும் ஆடுகளை ஒட்டகங்களை மேய்த்தவன் தான் அப்படின்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னது, கடந்த காலத்துல நானும் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தேன், இஸ்லாம் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது என்று நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவதுதான். இந்த பணிவுதான் இன்றைக்கும் அவர்களை ஆக மிகச்சிறந்த மனிதராக, நிகரில்லாத ஒரு ஆட்சியாளராக உருவாக்குகின்றது. இது என்றைக்கும் நமக்கும் மிகச்சிறந்த ஒரு பாடம் தான். உயர்வுகள் ஏற்படும் பொழுது நாம் தாழ்வோம் என்றால் அல்லாஹ் மென்மேலும் நம்மை உயர்த்துவான், நாம் உயர்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். அல்லாஹ் தாழ்த்திய யாரையும் யாராலும் உயர்த்த முடியாது, அல்லாஹ் உயர்த்திய யாரையும் யாராலும் தாழ்த்த முடியாது என்ற நல்ல பாடங்கள் இந்த சம்பவங்களில் அமைந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.